Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. 27 நாடுகள் அடங்கிய ஐரோப்பிய யூனியனுடன் பல்வேறு துறைகளில் இந்தியா ஒப்பந்தம். அதிக வரி விதித்த அமெரிக்காவுக்கு பதிலடியாக ஐரோப்பிய யூனியனுடன் கைகோத்த இந்தியா. இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் உற்பத்தி துறைக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை வழங்கும். பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. इस ट्रेड डील से भारत में मैन्युफैक्चरिंग को तो बल मिलेगा ही, साथ ही सर्विसेज से जुड़े सेक्टर का भी और अधिक विस्तार होगा. மகளிர் உச்சிமாநாட்டை தொடக்கி வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்றும் நாளையும் மாநாடு. உயர் பொறுப்பில் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வர வேண்டும். சமூகத்தின் முதுகெலும்பாக பெண்கள் இருப்பதாகவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போற மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கு. உயர் பொறுப்புகள்ல ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் இருக்கணும். பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. தமிழ்நாட்டை 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். மகளிர் உச்சிமாநாட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்னும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம். தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 234 தொகுதிகளிலும் திமுக பரப்புரை. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவுறுத்தல். அதிமுக ஆட்சியில் ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்கள் இறக்க நேரிட்டால் 10 லட்சம் நிவாரணத் தொகை வழங்கப்படும். நாமக்கல்லில் போட்டியை தொடக்கி வைத்த எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் எதேச்சையாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு நிதியாக வழங்கப்படும். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து. தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டை ஏற்றது சென்னை உயர்நீதிமன்றம். மத அடையாளங்களை அவதூறு செய்வதை ஏற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தணிக்கை வாரிய அதிகாரியின் புகார் அடிப்படையில் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது ஜனநாயகன். தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கிறாரா பாமக நிறுவனர் ராமதாஸ்? பேச்சுவார்த்தை தொடர்பான கேள்விக்கு நல்லது நடக்கட்டும் என செங்கோட்டையன் பதில். இப்போது செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கு. நான் போற வாரம் பார்த்தேன், பேச்சு கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் எனக்கு வந்திருக்கிறது. இப்போதுதான் உள்ளே நுழைகிற போதுதான் அதை பார்த்தேன். நல்லது நடக்கட்டும். தாவேகா கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வர நினைத்ததாக செங்கோட்டையன் பேட்டி. கூட்டணி பற்றி யாராவது பேசினாலே டெல்லியிலிருந்து வந்துவிடுகிறார்கள் என்றும் பேச்சு. ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க.
அமமுக தாவேகா கூட்டணிக்கு வரும் என செங்கோட்டையன் நம்பியதாக டிடிவி தினகரன் பேட்டி. அழைப்பை மறுக்க முடியாமல் பார்த்துக் கொள்வோம் என்று கூறியிருந்ததாகவும் விளக்கம். அவர் தாவேகாவுக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனார். அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோண்ணேன்னு சொல்லுவேன். அவர் நம்பினாரா ஸ்வேரா வந்துடுவேங்கிறத அவர் உறுதியாக இருந்தார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான சூழல் உருவாகி உள்ளதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பேச்சு. ஆட்சியில் பங்கு என்பது ஆசை மட்டுமே, நிபந்தனை அல்ல எனவும் விளக்கம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழ்நிலை இருப்பதாகத்தான் என்னிடம் உங்க மாதிரி சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, சர்வே எடுக்கிறவங்க, அரசியல் லோக்கர்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று வாய்ப்பு என்னுடைய விருப்பம், வாய்ப்பு இருந்தால்தான். இட்ஸ் நாட் ஏ கண்டிஷன். கரெக்டாக சொன்னார். அது இட்ஸ் நாட் ஏ கண்டிஷன், இட் இஸ் மை விஷ். அவ்வளோதான். அதிமுக ஆட்சியில் 3 முறை முதல்வராக இருந்தவர் எப்படி திமுகவுக்கு போவார்? திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைகிறாரா என்ற கேள்விக்கு டிடிவி தினகரன் பதில். நானும் அண்ணன் ஓபிஎஸ்ஸோ போக முடியாது. ஏன்னா அந்த கட்சியில் வந்ததுனால 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார்? அன்பாக அழைக்க தான் முடியுமே தவிர அவர் தான் அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் எங்கள் கூட இருக்கணுங்கிறது எனது தனிப்பட்ட விருப்பம். நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்கிறேன். அதனால் தனித்து நின்றாலும் நிற்பேனே தவிர வேறு இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்கிறேன். அதிமுக ஒன்றிணைப்பை தலையாய கோரிக்கை. முக்கிய ஆதரவாளர்கள் பிற கட்சிகளில் இணைந்த நிலையில் தனது நிலைப்பாட்டில் ஓ பன்னீர்செல்வம் உறுதி. பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இன்றைய தலையாய கோரிக்கையாக இருக்குது. வேறு எந்த கோரிக்கையும் கிடையாது. மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? மீண்டும் வாய்ப்பு இருக்கா? ஹொசூர் விமான நிலைய திட்டம் தொடர்பாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து அனுமதி கோருவோம். கச்சத்தீவு மீட்பு, கோவை மதுரை மெட்ரோ திட்டம் தொடர்பாகவும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தியதாக திமுக எம்பி TR பாலு பேட்டி. ஓசூர் விமான நிலைய திட்டத்துக்கு அனுமதி கேட்டது. இந்த அனுமதி தர முடியாது அப்படின்ட்டு மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஒரு இராணுவத்தினுடைய கடிதத்தை வைத்து ஒரு ஒப்புக்கு சப்பானி மாதிரி ஒரு பதிலை அனுப்பிச்சிருக்காங்க. விரைவில் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து இதுக்கு ஒரு தீர்வு காணுவோம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம். நேரடி சேவைகளை பெற முடியாமல் மக்கள் கடும் பாதிப்பு. புதிய உச்சத்தில் வெள்ளி விலை. சென்னையில் வெள்ளி கிராமுக்கு 12 ரூபாய் அதிகரித்து 387 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த சில தினங்களாக உயர்ந்து வந்த தங்கம் விலை இன்று சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,19,680 ரூபாய்க்கு விற்பனை. சிவகங்கையில் கிராஃபைட் தொழிற்சாலைக்கு எதிராக போராட்டம். 9 கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி. சென்னை விமான நிலையத்திற்குள் தீ விபத்து ஏற்பட்டு புகைமூட்டம் சூழ்ந்ததால் பரபரப்பு. மின்கசிவு காரணமாக விபத்து நேரிட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். கேரள தேவஸ்வம் போர்டு அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி சட்டமன்ற நுழைவாயிலில் போராட்டம். பூதாகரமாகி வரும் சபரிமலை தங்க முறைகேடு விவகாரம்.
பனிப்போர்வையால் மூடப்பட்ட காஷ்மீர் பள்ளத்தாக்கு. சோனாமார்க், குல்மார்க், பஹல்காமை சூழ்ந்த பனி. ஜம்மு காஷ்மீரில் தொடரும் பனிப்பொழிவால் 50க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து. ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தவிக்கும் சுற்றுலா பயணிகள். அமெரிக்காவை தாக்கிய பனிப்புயலால் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. சுமார் 6 லட்சம் வீடுகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். தென்கொரிய பொருட்களுக்கு அமெரிக்கா வரியை உயர்த்தியதற்கு வலுக்கும் கண்டனம். டிரம்பின் நடவடிக்கைகளை கண்டித்து சியோலில் ஆர்ப்பாட்டம். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.